திருப்பாவையின் 17வது பாடல். இப்பாடலிலே புராண செய்தியையும் ஆண்டாள் இணைத்திருக்கிறார். அழகிய சொல்லாட்சி அமைந்திருக்கிறது. வழிபாட்டு முறையின் படிநிலைகள் அமைந்திருக்கின்றன. ஆலயம் என்பது ஏதோ உள்ளே விரைவாக சென்று விட்டு விரைவாக திரும்புவதற்கான இடமல்ல. வழிபாட்டு தலங்களை நாம் மன அமைதிக்காக பயன்படுத்த வேண்டும். இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்த வேண்டும். நான் இந்த உலகத்தில் பிறந்து பிற உயிரினங்களுக்கு எப்படி நன்மை செய்தேன் என்பதை சிந்திப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். என்னை அறியாமல் செய்த பிழைகள் என்ன, அந்த பிழைகளெல்லாம் இனிமேல் வராமல் என்னை நீ காக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஆலய வழிபாடு. வழிபாட்டு தலத்திலே எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டும் நாம் இறைவனை எண்ண முடியும். இறைவனை உள்ளத்திற்குள் தரிசிக்கின்ற உயர்ந்த பண்பை மனிதகுலம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான இறை வழிபாடு. நமக்குள் இறைவன் இருக்கின்றான் என்று நம்புகின்ற பொழுதுதான் நாம் நற்பண்புகளை பின்பற்றுவோம், நற்செயல்களை நாம் செய்வோம். இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றான், வேறு இடத்தில் நாம் செய்வதெல்லாம் இறைவனுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு இறைவனிடம் சென்று நான் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினால் அவன் யாதும் அறிந்தவன். மனிதர்கள் அத்தனை பேரும் நன்மைதான் செய்கின்றார்கள் என்றால் இந்த உலகத்தில் உயிரினங்கள் பல பட்டினியில் கிடந்து இறப்பது ஏன்? பல உயிரினங்களின் உயிர்களுக்கு தீங்கு வருவது ஏன்? இவையெல்லாம் நாம் மனித மாண்புகளை இழந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான சான்றுகள். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் தான் புராண செய்தி. உறங்காது எழுந்திராய் செம்பொன் கழலடி செல்வா பழதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம் பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எங்களுக்கு உணவை வழங்கி உடையை வழங்கி குடிப்பதற்கும் ஏனைய தேவைகளுக்கும் நீரை வழங்கி எப்பொழுதும் அறம் செய்து கொண்டே இருக்கின்ற எங்கள் தலைவனே நந்தகோபாலனே, நீ எழுந்திரு. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தி குளவிளக்கே யசோதாய் அறிவுராய், இந்த பெண்கள் இனத்திற்கெல்லாம் தலைவியாக விளங்குபவளே, பூங்கொம்பு போன்றவளே, அழகிய தோற்றம் கொண்டவளே, ஒரு பூஞ்செடியின் கொழுந்து போன்றவளே. ஏன் கொழுந்துன்னு சொல்றாங்க? செடிக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது முதலில் வாடுவது கொழுந்துதான். இந்த பெண்களுக்கெல்லாம் யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் உன் முகம்தான் முதலில் வாடும். எங்கள் குலவிளக்கே யசோதை பிராட்டியே அரும்பண்பு கொண்டவளே எழுந்திரு. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானி. அம்பரம் என்பது விண்வெளி. இந்த விண்வெளியை இரண்டாக பிரிக்கின்ற வண்ணம் இந்த மண்ணிலே ஒரு பாதத்தையும் விண்ணிலே ஒரு பாதத்தையும் வைத்து ஓங்கி உலகளந்த பெருவடிவம் எடுத்து இந்த உலகத்தை அளந்தவனே, தேவாதி தேவனே, உம்பர்கோமானி எழுந்திரு. எப்படி ஓங்கி உலகளந்தான்?
மாவலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை உணர்த்துவதற்காக, ஆணவத்தை உணர்த்துவதற்காக வாமனனாக அவதரித்தான் எம்பெருமான் நாராயணன். 3 அடி உயரமுள்ளவனாக அவதரித்தான். தன் காலடிகளில் 3 அடி வேண்டும் என்று மாவலி சக்கரவர்த்தியிடம் கேட்டான். இந்த உலகமே எனதென்று கர்வம் கொண்டு வாழ்ந்தவன் மாவலி. அவன் இந்த உலகமே என்னுடையது, நீ குறைவாக கேட்கின்றாயே என்று பேசினான். இருப்பினும் 3 அடி தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். அதுவும் 3 அடி உயரமுடைய வாமனனாகி எம்பெருமானின் அடிகளால் அளந்து கொள்வது என்று சத்தியம் செய்து கொடுத்தான். அதன் பிறகு பெருவடிவை எடுத்து இந்த பூமியை ஓரடியாகவும் வானத்தில் மற்றொரு அடியை வைத்து 2 அடிகளில் அளந்து விட்டார். 3வது அடி வைக்க இடமில்லை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் நம்முடையவை அல்ல. நாம் சிறிது காலம் தங்கிவிட்டு செல்ல வந்தவர்கள் தான். இது நம்முடையது என்று கூறுவது ஒரு மாயை. எதுவும் நம்முடையதல்ல. இந்த உடலும் நம்முடையதல்ல, இந்த உயிரும் நம்முடையதல்ல. அதுதான் உண்மை. இந்த உடலில் எது வரும் எது போகும் என்பது நமக்கு தெரியாது, நம்மை மீறி நடக்கும். இந்த உயிர் எப்படி வந்தது எப்படி போகும் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே போகும் என்பதும் யாருக்கும் தெரியாது. நமக்கான உடலும் உயிரும் அப்படி என்றால், இந்த உலகில் இருக்கின்ற ஏனைய பொருள்கள் நம்முடையவை என்றால் அது மாயைதான். சிறிது காலம் சொல்லி திரியலாம். வாய் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கின்றன, நான் என்ற அகந்தை கொண்டு நம்மால் பேச முடியும், ஆணவத்தோடு கூற முடியும், அடுத்தவர்களை துன்புறுத்த முடியும். இறைவனுக்கே சதவிகித அடிப்படையில் பிரித்து கொடுக்கக்கூடிய வல்லமை மனிதனிடம்தான் இருக்கிறது. இதைவிட பேதமை வேறொன்றும் இல்லை. இறைவனிடம் சென்று நாம் செலுத்துகின்ற காணிக்கை பிறரை துன்புறுத்தி கொடுக்கின்ற அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு, அந்த பொருளை வைத்துக்கொண்டு இறைவன் என்ன செய்ய போகிறார்? எங்கேனும் அவர் இடம் வாங்க போகின்றாரா? இல்லை வேறு எங்கேனும் புனித பயணம் மேற்கொள்ளப் போகின்றாரா? அவருக்கு எதற்காக இந்த பொருள்? அப்பொருளை உயிர்களுக்கு வழங்கினால் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிர்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியில் நாம் மனநிறைவு அடைய முடியும். அதனை இந்த மனித உயிர்களுக்கு உணர்த்தத்தான் உன்னுடையதென்று எதுவும் இல்லை, ஒவ்வொன்றும் என்னுடைய பாதங்களில் அடங்கி விடுகிறது. இதை உணர்ந்து உனதென்றதை மறந்து உயிர்களோடு மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள். ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் செம்பொன் கடலடி செல்வா பலதேவா, செம்பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கடல்களை தன் திருவடிகளில் அணிந்து கொண்டவனே, பலதேவனே, நாராயணனுக்கு முன்னால் அவருடைய அண்ணனாக இருப்பவர், உம்பியும் நீயும் உறங்காது எழுந்திராய். நீயும் உனது தம்பியாகிய எம்பெருமா நாராயணனும் எழுந்திருப்பீர்களாக. நாங்கள் உங்களை கண்டு வர வந்திருக்கின்றோம் என்று இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் இறைவனை வழிபடுகின்ற படிநிலைகளாக அழகுற நமக்கு எடுத்து ஏம்பியுள்ளார்.